ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எஸ்ஏஆர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2002ல் பழைய அட்ரஸு, இப்போ புது அட்ரஸு, பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அம்மா அப்பா வந்து 2002ல் பழைய அட்ரஸில் இருக்காங்க. இப்போ 2025 வந்து புது அட்ரஸில் இருக்காங்க. 2002ல் வந்து அப்போ நமக்கு வேறு அட்ரஸு, 2025 புது அட்ரஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சந்தேகம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூவாக எண்டு வரையும் பாருங்கள், உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பழைய முகவரியை டீட்டெயில்ஸை நீங்கள் தேடணும். அதாவது பழைய முகவரி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பழைய அட்ரஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் எடுக்கணும். ஓகே, 2002ல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த அசம்பிளியில், எந்த சட்டமன்ற தொகுதியில் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க கிட்ட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2022ல் ஓட்டு போட்டிங்கன்னா போடலைன்னாலும் சில பேருக்கு வந்து லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கும். ஸோ அதனால 2022ல் இருந்த அட்ரஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2002ல் நீங்கள் இருந்த அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளுக்கு வந்து ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி அஃபிஷியல் பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜில் ரைட் சைடில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கீழே வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை எபிக்னு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூவில் ரெண்டாவதா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பை எலக்ட்ரோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணாவதா இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த லிஸ்ட் பேஜில் நீங்கள் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா 2002ல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இதில் நீங்கள் கேட்டபடி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னு விசாரிச்சிங்களா அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த சட்டமன்ற தொகுதியில் 2002ல் எங்கே ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய ஓட்டு எந்த பூத்தில் வந்திருக்குன்னு விசாரிச்சுக்கோங்க. அந்த பூத் நம்பர் இதில் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பூத்தில் உள்ளவங்க பேர் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுடைய பேரண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எஸ்ஐஆர் சம்பந்தமான எல்லா டவுட்டுகளும் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உயிரோடு இல்லை அப்படின்னா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, இல்லை இதில் இப்போ தேடி பார்த்ததில் டீட்டெயில்ஸ் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பழைய அட்ரஸில் தான் இன்னமும் நேம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது, புது அட்ரஸில் என்ன எப்படி சமர்ப்பிப்பது, ஆன்லைனில் என்ன பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே அந்த எஸ்ஐஆரில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டு உங்களோட டீட்டெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டு அவங்களோட டீட்டெயில் கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட டீட்டெயில் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சதுல அவங்களுடைய நேம், ஸ்பெல்லிங், அதாவது சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு எழுத்து மாறாமல் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஃபில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் இருக்கிற எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க, கிடச்சிச்சு அப்படின்னா அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ நேம் அங்கே அப்போ உள்ளதுலலாம் தப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதில் என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற நேமோ இப்போ இருக்கிற நம்பரோ ஸ்பெல்லிங்கோ நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், அசம்பிளி நம்பர்லாம் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ண போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்ச ஃபைலில் இருக்கிற டீட்டெயில் நீங்கள் என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் வந்து சும்மா உங்களுடைய அந்த மார்க்கை மட்டும், அதாவது இந்த இடத்துல ரிலேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தது கீழே அந்த டீட்டெயில் வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்னுடைய டீட்டெயில் தான், என்னுடைய ஃபாதர் மதர் டீட்டெயில் தான் சொல்லிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாகினே பண்ண முடியல, இல்லை லாகின் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நேம் மிஸ் மேட்ச்னு வருதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம எஸ்ஆர் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. எஸ்ஆரில் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு டவுட்டுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இவ்வளோதான், உங்களுக்கு டீட்டெயில் எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். வேறு அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புது அட்ரஸில் இருக்கீங்க, பழைய அட்ரஸில் தான் ஓட்டு இருக்குது, அது வாங்க முடியல ஸ்லிப்பு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கல, ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். வேறு எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில்
தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.